வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. சிவபெருமானின் ருத்ர வடிவமான காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்ச தீபம் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? காலத்தினையே கட்டுப்படுத்தக்கூடிய பைரவருக்கு இந்த நாளில் எந்த முறையில் வேண்டுதல் வச்ச நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீராத கடன் தொல்லை தீரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக எந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா பைரவருக்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க. ஏன்னா சிவபெருமானின் ருத்ர வடிவமான காலபைரவர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த காலபைரவர் யாருன்னு இவரை வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். தேய்பிரை அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபட சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் பைரவருக்கு நல்ல நில தீபம் ஏற்றி செவ்வரிலே பூக்களை அர்ச்சனை செய்து ராகு காலத்தில் வழிபட்டா நிச்சயம் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் பைரவரை வழிபடுவதால் நீண்ட நாள் கடன் தொல்லையும் தீருங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயம் விலகும். பில்லி சூன்யம் சேவினை கந்தஷ்டி போன்ற எதிர்மறை சக்திகள் உங்களை விட்டு விலகும். மரண பயம் நீங்கும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான நாளாக அமைப்போகுது. பைரவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து நீங்கள் பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு செய்தாலே காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பைரவ சன்னதியில் 5 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகலிலும் ஒரு வகையான எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், பசுனெய்ன்னு 5ஐயும் தனித்தனி விளக்குகளை ஊற்றி ஏற்றணும். ஒரு விளக்கில் இருந்து மற்றொரு விளக்கை ஏற்றாதீங்க. அதே போல் பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்ற வேண்டும்னா இந்த 5 தீபங்களும் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பஞ்ச தீபத்தினுடைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா பசுனெய் ஞானத்தையும் ஆன்மீக பலத்தையும் தருன்னு சொல்லுவாங்க. நல்ல நில விளக்கேற்றுவது தீய சக்தியை விளக்கி மன தெளிவை அளிக்கும். அதே போல் விளக்க நில தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு புகழையும் மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளையும் தருங்க. அதே போல் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் தருங்க. அது மட்டும் இல்லை, இழுப்பு எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கடன் தொல்லை எதிர் இருந்து விடுபடுவீங்க. மேலும் பஞ்சபூதங்களையும் உணர்த்தும் விதத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் தேய்பிரை அஷ்டமி என்று மாலையிலோ இல்லைன்னா ராகு கால நேரத்தில் வழிபட்ட ரொம்ப சிறப்புங்க. இந்த பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் 5 முகங்களில் ஒன்றான தாத்புருஷ முகத்தில் இருந்து தோன்றியவர் தான் இந்த பைரவர். இவர் சிவபெருமானின் ஆட்சி செய்யும் இடமாகவும் காசியில் சிவகணங்களுக்கு தலைவராகவும் இருக்கக்கூடியவர். ஆணவம் கொண்ட பிரம்மதேவனின் தலையை கொய்தவரும் பைரவர் தான். முனிவர்களுடைய சாபத்தில் இருந்து தேவேந்திரனின் மகனான ஜெயந்தனை காத்து அருளியவரும் இந்த பைரவர் தான். மன்மதனின் கர்வம் அடக்க செய்தவரும் எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியனின் மகனான சனியை சனீஸ்வரனாக்கி நவக்கோள்களில் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவர் இந்த பைரவர் தாங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட பைரவ மூர்த்தியை கால பைரவர்னே மார்த்தாண்ட பைரவர்னே பல பெயர்கள் உண்டுங்க. பைரவர் தான் சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவராக இருக்கிறாரு. அந்தகாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எடுத்த வடிவமே பைரவர் வடிவம்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்னு 5 தொழில்களையும் செய்யக்கூடியவருங்க. 64 வடிவங்களும் உண்டு சிவபெருமானை போல. இவற்றில் ஒன்றுதான் இந்த கால பைரவர். மேலும் இவரது உடலை 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இவருடைய மூச்சு காற்றில இருந்துதான் திருவாசகம், திருக்கணிதம் போன்ற பஞ்சாகங்கள் உண்டானதாகவும் சொல்லுவாங்க. இவற்றில இருந்து மற்ற காலக்கணித முறைகளும் தோன்றியிருக்குங்க. இந்த பைரவரை வழிபடுவதால தினமும் விளக்கேற்றி வைத்து ஓம் கிரீம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களையும் பெறலாங்க.
அது மட்டும் இல்லை, தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நீங்கள் செவ்வரளி மாலை வடமாலை சாத்தி வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். மேலும் இந்த நாளில் மிளகு கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். இதனால் எதிர்ப்புகளை எல்லாம் அழிப்பார். தீய சக்திகளையும் துர்க்குணங்களையும் விலக்கி அருளக்கூடியவர் தான் இந்த பைரவர். மேலும் இந்த தேய்பிறை அஷ்டமி திதி என்று மாலை இல்லைன்னா இரவு வேளையில் பைரவ வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தி தருங்க. சிவபெருமானின் ருத்ர வடிவம்னு சொல்லக்கூடிய இந்த பைரவர் கால பைரவர், ஆதி பைரவர், சொர்ண பைரவர், உக்ர பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு பல வடிவங்களை பல பேர்களை பல கோவில்களை நம்ம பார்த்துருப்போம். நாய் பைரவரின் வாகனமாக இருப்பதால் நாயே பைரவரின் அம்சமாக கருதி வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பைரவரின் சனியின் குருவாகவும் 12 ராசிகளில் 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், காலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறாரு. மொத்தம் 64 பைரவர் ரூபங்கள் இருக்குது. இந்த பைரவரை எப்படி வழிபட்டாலும் என்ன பலன் கிடைக்கும், என்ன செய்தால் அவரின் அருளை முழுமையாக பெறலான்னு இந்த அஷ்டமி நாளில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த பைரவருக்கு உகந்த தீபம் பஞ்ச விளக்கு எண்ணெய் தீபம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களும் முதல் வழிபாடு விநாயகருக்குன்னா இறுதி வழிபாடு இந்த பைரவருக்கு தான். காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் என்பதால் பயத்தை நீக்கக்கூடியவருங்க. அடியவங்களுடைய பாவத்தை நீக்கி அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி இவருக்கு உகந்த நாள். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே பைரவரை வழிபட சிறந்த நாளாக இருந்தாலும் தேய்பிறை வளர்பிறை நாளில் வரக்கூடிய அஷ்டமி திதி பைரவரை வழிபட்டால் இன்னும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுவரை விசேஷ பூஜைகள் எதுவும் செய்யாமல் மனதார அழைத்தாலே உடனடியாக ஓடி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம்னா இந்த பைரவர் தாங்க. நவகிரக தோஷங்கள் நீங்கள் பைரவருக்கு நீங்கள் செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து வழிபட நவகிரக தோஷங்கள் விலகிடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை இருந்தால் அந்த நிலை மாற வேண்டும் நினைச்சாலும் தேய்பிறை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் வில்வத்தாளியும் வாசனை மலர்களை அஷ்டோந்திரம் சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். அதே போல் இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேண்டும் நினைக்கக்கூடியவங்க 11 அஷ்டமிகளை பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாய் கட்டி நெய்யிலேனா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதுங்க. அது மட்டும் இல்லை, சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு நீங்கள் 9 சனிக்கிழமைகளை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல் திருமண தடை நீங்கள் வேண்டும் நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட திருமண தடை நீங்கும். விரைவில் திருமணம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, வீட்டில் எப்போதும் செல்வம் செழிக்க வேண்டும் நினச்சிங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லாது 108 காசுக்களை அர்ச்சனை செய்துருங்க. இந்த காசுக்களை நீங்கள் வீட்டில் பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா நிச்சயம் வீட்டில் பணத்திற்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. அதே போல் காலபைரவரை பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றி வழிபடுங்க. இந்த தீபத்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பைரவஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலோ எண்ணத்திலோ ஒரு நல்ல விஷயங்களை விதைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள நேர்மறையான எண்ணத்தை பெருக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தையும் விரட்டிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை உண்டாகும். இந்த பைரவரை வழிபட தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் வறுமை, பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், தனலாபம், அஷ்ட ஐஸ்வரங்களும் உண்டாகும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் இல்லைனா வடையை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மேலும் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல நீங்கள் பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை உண்டாகும். சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. மேலும் பைரவரை வழிபடும் போது பைரவருக்கு உகந்த செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பூக்களை அர்ச்சனை செய்து வழிபடுங்க. மேலும் இந்த நாளை முடிந்த அன்னதானம் அளித்திங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. பைரவரை வழிபடுவதால் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு தீய சக்திகளின் தொல்லை நீங்கி செல்வ வளத்தோடு நீண்ட ஆயுளையும் நிச்சயம் பெறலாம். இந்த வீடியோ பதிவில் கால பைரவரை எப்படி வழிபடலாம், பைரவருக்கு உகந்த பஞ்சதீப விளக்கெண்ணெய் ஏற்றி வழிபடுவதாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் கால பைரவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.